Greetings everyone. நம்ம daily banking and SSC point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, who is the head of National Security Guard அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ஹெட் யார் இப்போதான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நளின் பிரபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட நமக்கு ஹெட்டாக இருக்கார். ஓகேங்களா. ஸோ பிரவீன் சௌத் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஐயோட ஹெட்டாக இருக்காரு. அடுத்தது வசந்த் தாத்தே பார்த்தோம்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஹெட்டாக இருக்காங்க. கடைசியாக ராகுல் நவீன் இவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஹெட்டாக இருக்காரு. ஓகேங்களா. ஸோ என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னா நளின் பிரபாத் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது which country brought the draft resolution for including Palestine in the UN General Assembly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ UN General Assemblyல டோட்டலா 193 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இதுல பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து ஒரு அப்சர்வரா இருக்காங்க. எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2012ல இருந்து ஒரு அப்சர்வரா இருக்காங்க. ஸோ இவங்கள ஒரு பெர்மனன்ட் மெம்பரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அல்ஜீரியா தான் கொண்டு வந்திருப்பாங்க. எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெசல்யூஷனை வந்து யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் அன்பார்ச்சுனேட்லி அமெரிக்கா வந்து இந்த ஒரு ரெசல்யூஷனுக்கு அப்போஸ் பண்ணனால இந்த ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகாம போயிருச்சு. ஸோ இன்னமும் 193 கண்ட்ரிஸ் தான் இன்னமும் பாலஸ்தீன் ஒரு அப்சர்வர் கண்ட்ரியா தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்ஜீரியா தான் இந்த ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது The Indian Navy conducted which exercise along the east coast அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வி லெஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேவியோட ப்ரிப்பேர்ட்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மேரிடைம் செக்யூரிட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கனால இந்தியன் நேவியோட ப்ரிப்பேர்ட்னஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூர்வி லெஹர் அப்படிங்கிற எக்ஸசைஸ் ஈஸ்ட் கோஸ்ட்ல நடந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், the estimated number of working age population in India as per UN State of World Population Report அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் இந்த UN World Population Report State of World Population Report அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்தியாவோட பாப்புலேஷன் 144.17 crore அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது ஃபார் மேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது மேலுக்கு 71, ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 74 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்தியா இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்னா எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 வயசுலேருந்து 64 வயசுக்குள்ள இருக்கவங்கள தான் நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இவங்களால மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். 15க்கு கீழே இருக்கவங்களும் 64 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் என்ன சொல்றோம்னா டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்னா 15 to 64 அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல இந்தியாவில் எவ்வளவு ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா 68% ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு டேட்டால நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்ல டேட்டாஸா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which of the following has removed the age limit for purchasing health insurance policies அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் இந்த ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் தான் இந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு லிமிட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரெகுலேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாச்சுரி பாடி 1999ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.